திருமணமாகி 11வது நாளில் விதவையான லீனா மீண்டும் தனது தாய் வீட்டுக்கு திரும்பியிருக்காங்க. இதன் காரணமாக அவர் ராசி இல்லாத பெண் அப்படின்னு முத்திரை குத்தப்பட்டிருக்காரு. பாலிவுட் திரையுலகினுடைய முன்னணி நடிகையாக பல வெற்றி படங்களை கொடுத்த ஒரு நடிகை திருமணமாகி 11வது நாளில் அவரது கணவர் காலமாகிட்டாராம். 1970-80களில் பாலிவுட் சினிமாவில் முன்னணி நட்சத்திரங்களில் ஒருவராக இருந்த இவர் தென்னிந்தியாவின் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர். நடிகை லீனா சந்தவார்கர் 1950ஆம் ஆண்டு கர்நாடகாவின் தர்வாட் பகுதியில் இராணுவ வீரர் குடும்பத்தில் பிறந்த மகளாக பிறந்த லீனா என்ன இருக்குது அப்படின்னா மன்காமீத் என்ற பாலிவுட் படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமானாங்க. இந்த படம் பெரிய வெற்றி பெற்றிருந்த நிலையில் அவருக்கு பட வாய்ப்புகள் குவிய தொடங்குச்சு. ராஜேஷ் கண்ணா, திலீப் குமார் ஆகியோருடன் நடித்து குறுகிய காலத்தில் முன்னணி நடிகையாக வலம் வந்த லீனா பல படங்களை கைவசம் வைத்து நடித்து வந்தாங்க. சினிமாவில் உச்சத்தில் இருந்த காலகட்டத்திலேயே சித்தார்த் பண்டேட்கர் என்பவரோட பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் காதலாக மலர்ந்திருக்கு. அரசியல் குடும்பத்தை சேர்ந்த சித்தார்த் பண்டேட்கர் கோவாவின் முதல்வராக இருந்த பண்டேட்கரினுடைய மகன். 24 வயதில் சினிமாவில் உச்சத்தில் இருந்த நேரத்தில் 1975ஆம் ஆண்டு திருமணமும் முடிந்து ஆடம்பர வாழ்க்கை என பல்வேறு கனவுகளோட திருமண வாழ்க்கை தொடங்கியிருக்காங்க லீனா. அந்த மகிழ்ச்சி 11 நாட்களில் கலைஞ்சிருச்சு. அவரின் கனவுகளை சிதைக்கும் வகையில் திருமணம் முடிஞ்சு 11 நாளில் லீனாவின் கணவர் சித்தார்த் துப்பாக்கியை துடைத்து கொண்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமாக வெடித்ததில் சம்பவ இடத்திலேயே காலமாகிட்டார். திருமணமாகி 11வது நாளில் விதவையான லீனா மீண்டும் தனது தாய் வீட்டுக்கு திரும்பியிருக்காங்க. இதன் காரணமாக அவர் ராசி இல்லாத பெண் அப்படின்னு முத்திரை குத்தப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில் மீண்டும் படங்களில் நடிக்க தொடங்கிய லீனா 1975ஆம் ஆண்டு அவர் நடிப்பில் வெளியான ரீஎன்ட்ரி படமான பைராக் தோல்வி படமாக அமைஞ்சிருக்கு. வரிசையாக ஹிட் படங்களை கொடுத்த லீனாவுக்கு திருமணத்திற்கு பின்னாடி முதல் படமே தோல்வி அடைஞ்சாலும் அவருக்கான வாய்ப்புகள் அப்படியே தான் இருந்துச்சு. தொடர்ந்து படங்கள் நடிக்க தொடங்கிய லீனா நடிகர், பாடகர், இசையமைப்பாளர்னு பல திறமை கொண்ட கிஷோர் குமாரோட காதலில் விழுந்திருக்காங்க. லீனாவை விடவும் 20 வயது மூத்தவர் என்றாலும் கிஷோர் குமார் 3 முறை விவாகரத்தானவர். இதனால் இந்த திருமணத்திற்கு வீட்டார் எதிர்ப்பு தெரிவித்தாலும் அதையும் மீறி அவர் திருமணம் பண்ணாங்க. லீனாவுக்கு அந்த வாழ்க்கையும் சரியாக அமையலை. 1980ஆம் ஆண்டு இவர்களுக்கு திருமணம் நடந்த நிலையில் 7 ஆண்டுகள் கழித்து கிஷோர் குமார் காலமாகிட்டார். 37 வயதில் மீண்டும் விதவையான லீனா தனது ஒரு மகனோடு வசித்து வந்த நிலையில் 70 வயதை கடந்துட்டாங்க. 1989ஆம் ஆண்டு மம்தா கின் சச்னாமேன் என்ற படத்தில் நடித்தாங்க. இதுவே அவங்களுடைய கடைசி படம். இப்போ அவங்களை பற்றிய அந்த விஷயம்தான் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு.